அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCAD டியூட்டோரியல் சீரிஸ்ல ஒரு சர்க்கிளை எப்படி ஒரு சாலிட் ஃபார்ம்ல மாத்துறது, அதாவது ஒரு ஃபுல்லா ஷேட் பண்ண மாதிரி மாத்துறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த மாதிரியான ஷேப்பை ஒரு ஷேட் ஃபார்மில் நம்ம மாற்றணும். இப்போ இதுவே நம்ம சர்க்குலர் ஷேப்க்கு நம்ம மாற்றணும்னா கண்டிப்பாக சாலிட் கமாண்டால் நம்மளால் முடியாது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் தான் இந்த டோனட். இந்த டோனட் கமாண்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நீங்கள் கமாண்டில் DO அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணி என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு இன்சைட் டயாமீட்டர்னு கேட்கும். இன்சைட் டயாமீட்டர் நான் 0 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அவுட் சைட் டயாமீட்டர் கேட்கும். அவுட் சைட் டயாமீட்டர் நான் ஒரு 20 கொடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். இதுதான் டோனட். இப்போ இதே டோனட்டில் நீங்கள் இன்சைட் டயாமீட்டர் ஒரு 10, அவுட் சைட் டயாமீட்டர் ஒரு 20 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வரும். இது டோனட். இப்போ இதே டோனட்டில் DO டைப் பண்ணுறீங்க. DO டைப் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு இன்சைட் டயாமீட்டர் ஒரு 10, அவுட் சைட் டயாமீட்டரும் ஒரு 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எம்டி சர்க்கிள் மட்டும் கிடைக்கும். ஆனால் இது சர்க்கிள் கிடையாது, இது டோனட். இப்போ இதில் இன்சைட் டயாமீட்டர் 0, அவுட் சைட் டயாமீட்டர் 20 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும். இதுவே இன்சைட் டயாமீட்டர் 10, அவுட் சைட் டயாமீட்டர் 20 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும். இதுவே இன்சைட் டயாமீட்டர் 10, அவுட் சைட் டயாமீட்டரும் 10 நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் சர்க்கிள் மட்டும், எம்டி சர்க்கிள் மட்டும் கிடைக்கும். ஆனால் இது சர்க்கிள் கிடையாது, டோனட். இதுதான் டோனட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.